ஒரு நாள் காஞ்சி மகா பெரியவரை தரிசிக்க பலதரப்பட்ட பக்தர்கள் வந்திருந்தாங்க. அவங்கள ஒருவர் பெரியவரை நமஸ்கரிக்கிறார். அவரை பார்த்த சுவாமிகள், என்னப்பா இறைவனை திட்டுறதை நிறுத்திட்டா போல இருக்கே, அது மட்டும் இல்லை தினமும் நீ செஞ்சுக்கிட்டு இருந்த பூஜையை கூட செய்கிறது இல்லையே, அப்படித்தானே அப்படின்னு கேட்குறார். வந்தவ பக்தருக்கு அதிர்ச்சி. என்னை பற்றி எதுவுமே நான் சொல்லலையே, பக்கத்திலே இருந்து பார்த்தவர் மாதிரி சுவாமி பேசுகிறாரே அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அந்த பக்தர், சுவாமி குடும்பம் நடத்துறதுக்கே வருமானம் போதலை, எனக்குரிய வேலையும் கிடைக்கல, பகவானை வணங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பது தான் எனக்கு புரிஞ்சுது. மனிதர்கள் கேட்பதை உடனே இல்லைன்னா கேட்கறதுக்கு முன்னாலேயே அருள்கின்ற தெய்வம் ஏன்ட்ட மட்டும் இப்படி பாராமுகமாக எதுக்கு இருக்கு, அதனால தான் நான் எல்லாற்றையும் நிறுத்திட்டேன் அப்படின்னு நான் தழுத்தழுக்க அந்த பக்தர் சொல்கிறார். அவரை பரிவோடு நோக்கி மகா பெரியவர் பக்தருக்கு புரியக்கூடிய வகையில் எளிமையாக ஒரு உதாரணத்தை எடுத்துரைக்கிறார். ஒரு ஆஸ்பத்திரிக்கு தினமும் நிறைய நோயாளிங்க வர்றாங்க. அவங்களில் தலைவலி, காய்ச்சல் இப்படி சொல்லி தீர்வு தேடி வர்றாங்க. அனைவரும் காத்திருக்கக்கூடிய வேலையில் பாம்பு தீண்டி மயக்கமுற்ற ஒருவரை பரபரப்போட தூக்கிட்டு வராங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மருத்துவர் என்ன செய்வார்? யாருக்கு உடனடியாக சிகிச்சை தேவையோ அவருக்கு சிகிச்சை செய்யலைன்னா அந்த மருத்துவமும் பிரயோஜனப்படாது. மரண அவஸ்தை யாருக்கு தீர வேண்டுமோ அவரைத்தான் மருத்துவர் உடனடியாக கவனிப்பார். அதற்காக சாதாரண காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம்லாம் மருத்துவர் அலட்சியப்படுத்துகிறாருன்னு அர்த்தம் கிடையாது. சாதாரண நோயாளிகளுக்கு சிறிது தாமதமாக சிகிச்சை செய்கிறதுனால பெரிய கஷ்டம் நேர போகிறதில்ல. அதனால பிறரை குணப்படுத்தக்கூடிய மருத்துவருக்கே யாருக்கு எப்போ அவசர தேவை அப்படின்னு தெரிகிறப்ப நம்ம ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கக்கூடிய இறைவனுக்கு யாருடைய பிரச்சனையை உடனடியாக தீர்க்கணும் அப்படிங்கிறது தெரியாதா என்ன? இறைவனுடைய அருள் உனக்கு கிடைக்க தாமதமாகுது அப்படின்னா உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுறவங்களுக்கு உதவ கடவுள் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்குள்ளே அவசரப்பட்டு தெய்வத்தை நிந்திக்கிறது, பூஜை புனஸ்காரங்களை நிறுத்துறது, இதெல்லாம் தவறான செயல் இல்லையா அப்படின்னு பெரியவர் பேசி முடிக்கிறார். சுவாமியோட விளக்கத்தை கேட்டதும் பக்தரோட கண்ணில் தார தாரையாக கண்ணீர் வடியுது. பெரியவரோட சொற்கள் பக்தரோட தவறான எண்ணங்களை போக்கி அவரோட மனதை சுத்தப்படுத்தியது. தமக்குரிய இறைவன் உடனடியாக இல்லைனா சற்று காலம் தாழ்த்தியோ அல்லது படிப்படியாகவோ தருவார் அப்படிங்கிறதான் நிஜம். தேவையான நேரத்தில் அருள் புரிவார். நன்றி.